நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். FaceApp. ஸோ இது வச்சு நம்மளுக்கு என்ன டேஞ்சர் வரப்போகுது? ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபேஸை வந்துட்டு ஓல்டர் காமிக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு என்ன டேஞ்சர் வரப்போகுது? ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு அதனால வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஃப்யூச்சரில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கிவ்அவே வீடியோ லிங்க் கீழே இருக்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துட்டு அவங்களுடைய இப்போ இருக்கிற ஃபோட்டோ ப்ளஸ் 50 வருஷத்துக்கு இருக்கிற அப்புறமேட்டு இருக்கிற ஃபோட்டோஸும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலையும் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நானும் வந்துட்டு யாரோ ஒருத்தர் போட்டாங்க ஸ்டார்டிங்கில், சரி ஏதாவது உங்களுக்கு ஷூட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக என்னன்னு தெரியாது, எல்லா செலிபிரிட்டிஸும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் 50 வருஷத்துக்கு ப்ளஸ் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ வந்துட்டு அவங்க ஃபோட்டோ இருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோஸாக இது மாதிரி நம்ம போகிறாங்க, ஆனால் நம்ம போனால் என்ன ஸோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கள FaceApp வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்கள வந்துட்டு அவங்க ஏஜ் மாதம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இந்த FaceAppன்றது வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கே வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுறதில்ல. அது எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யாலேருந்து வந்திருக்கு. ஸோ ரஷ்யாலேருந்து வந்துருந்தால் என்ன பிரச்சனைடா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க. ஸோ ரஷ்யா வந்துட்டு இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி தான் வந்துட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்துட்டு அவங்க ரொம்ப எப்பவுமே சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்னடா வருது, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ இப்படி கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஏஜ் ஒரு மாதம் வர்றதுக்கு இங்கே கொஞ்சம் லோடிங்கு இப்படி காமிக்கும். ஸோ அந்த லோடிங்கு அந்த 2 செகண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ரஷ்யாவில் இருக்கிற சர்வரில் போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகிட்டு உங்கள் ஏஜ் 50 வருஷம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்து உங்கள் திருப்பி அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்மளோட ஃபோட்டோ ஒரு காப்பி வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். அங்கே கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஃப்ளெக்ஸ் வச்சு போர்டு ஒட்டுறது வரைக்கும் நம்ம வந்துட்டு பர்மிஷனை கொடுக்குறோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் அது இது பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கான பிரச்சனை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு, ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு அவன் என்னம்மா எடிட் பண்ணி இல்லை நியூராக எடிட் பண்ணி இல்லை என்ன எடிட் பண்ணி வந்துட்டு ஒரு பப்ளிக்கில் வந்து ரோட்டில் வந்துட்டு ஒரு பேனராக வந்து போட்டால் கூட உங்களால் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்னத்துக்கு என்னோட ஃபோட்டோ வந்துட்டு போட போகிறான். ஸோ நான் யாரோ ஒரு இந்த 100 கோடி ஜனங்களை நான் இங்கே இருக்கேன், ஸோ இதனால எனக்கு ஒன்று வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சா அது ஒன்று அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் வந்து நம்ம ஃபோட்டோ ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா ஸோ நம்மளால என்ன விதமான தப்பான அவங்க பண்ண சொல்ல முடியும். FaceApp வச்சு தான் நம்ம இப்போதுக்கு வந்து பயந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு காலமாக வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. FaceAppல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நம்மகிட்ட இது இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஒரு காப்பி வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணியிருந்தா வந்துட்டு என்ன பண்ணுங்க வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோஸை வந்து டிலீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சில ஃபோட்டோஸை வந்துட்டு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சில ஃபோட்டோஸில் உங்கள் ஃபோட்டோஸ் இல்லைனாக்க வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப லக்கின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், FaceAppெல்லாம் ஒரே கண்டிஷன் தான், எல்லாத்துக்கும் ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இதில் நம்மளுக்கு எது வந்துட்டு நம்மளுக்கு சேஃபு எது சேஃப் இல்லைன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ எது இருந்தாலும் வந்துட்டு இந்த ஆன்லைனில் இருக்கிற வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ இல்லை. சப்போஸ் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஆன்லைன் ஏதோ ஃப்ரீ கிடைக்குதுன்னா, இப்போது வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் ரன் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய லட்சங்கள் கோடி செலவு பண்ணி டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கணும், அந்த சர்வர் அந்த ஆஃபீஸ் எல்லாம் வச்சுக்கணும், செலவு பண்ணி வைக்கிறானாக்கா அவனுக்கு என்ன பெனிஃபிட் இல்லாமல் வந்துட்டு அதை வைக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெட் சாரின்னு நீங்கள் எதாவது வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ரெட் சாரிக்கான பை லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கும். ஸோ
ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் திருடப்படுது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களால் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுமோ வந்து அவ்வளோ கட்டுப்படுத்துங்க. ஸோ அவ்வளோ கட்டுப்படுத்தினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வந்துட்டு உங்களுக்கு கிட்ட சேஃபாக இருக்கும். FaceApp பற்றி வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து சில விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியாஸில் எங்கேயாவது என்ன ஃபாலோ பண்ணிச்சுன்னா கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை பற்றி இல்லை வேறு உங்களுக்கு டவுட்ஸ் எந்த கொஸ்டின்ஸில் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு நான் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.